ஹாய் ஹலோ வணக்கம். ரங்கராஜ் டைரக்ஷன்ல கட்ஸ் அப்படின்னு ஒரு படம் வெளியாச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்ஸ் இந்த படத்துல வந்து ரங்கராஜ், டெல்லி கணேஷ், அறந்தாங்கி நிசா, சாய் தீனான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். அதாவது தன்னோட கர்ப்பமான மனைவிய கூட்டிக்கிட்டு கணவன் வந்து ஒரு ஆட்டோவில் வராரு. 1985ஆம் வருஷம் கதை ஓபன் ஆகுது. இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சில ரவுடிகளால அந்த ஆள் வெட்டப்படுறாரு, அது குத்தப்படுறாரு. அதனால அவர் இறந்தும் போறாரு. அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கும் சமயத்துல அம்மாவும் இறந்து போயிருது. பையன் வளர்ந்து ஒரு போலீஸ் ஆபீசரா ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அப்பாவை கொன்னவங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்கினாரா இல்லையா, அந்த அம்மாவுக்கு நடந்த என்ன விஷயம் அது கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள நடக்கிற சில டிராஜடி டிராமா தான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இப்போ வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய முழுக்க முழுக்க இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணது, கதை, திரைக்கதை எல்லாமே அவர் தான். கதை, நடிப்பு, டைரக்ஷன் எல்லாமே ரங்கராஜ் தான். முழு பொறுப்பும் அவரு தான். தயாரிப்பு கூட அவரு தான் நினைக்கிறேன். மொத்தமாவே இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு அவரு. இன்னும் எதுன்னு பாத்தீங்கன்னா, பாயா வரக்கூடிய டெல்லி கணேஷ் ஆகட்டும், சக போலீஸ், அப்புறம் வந்து கான்ஸ்டபிளா வரக்கூடிய அறந்தாங்கி நிசாவாகட்டும், அப்புறம் மாமனா வரக்கூடிய சாய் தீனாவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்டா பயன்படுத்தியிருக்காரு. சில நிமிடங்களே வந்தாலும், சில காட்சிகளே வந்தாலும் கூட அவங்களாம் படம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி நிரப்பி கொடுத்திருக்காரு படத்துல. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபைட் சீன்ல ஓரளவுக்கு நல்ல மேக்கிங்கோட எடுத்திருக்காங்க. அது போல பாடல் காட்சிகள் தான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் அதாவது புதுமுகங்கள் செய்யும் போது ஓரளவுக்கு நார்மலா வரதே பெரிய விஷயம். இது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே வந்திருக்கு. நான் கூட நினைச்சேன், சரி புதுமுகங்களா எடுத்திருக்காங்க, எந்த மாதிரி எடுத்திருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையிலே இது ஒரு டைம் வாட்ச் பண்றக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த ரங்கராஜ் சார் ஆகட்டும், அப்புறம் வந்து ஓப்பனிங்ல வரக்கூடிய அந்த அப்பா கேரக்டர் அந்த ரங்கராஜ் சீன் ஆகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய தாடி நிறைய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஒரு கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. குறிப்பா அந்த போலீஸ் மிடுக்கான தோற்றத்துல நல்லாவே இருந்தார் உண்மையிலே பாக்குறதுக்கு. இந்த படத்துல எனக்கு முக்கியமான மெயினா பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினோட காதல் காட்சிகள் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த போலீஸோடைய காதல் ஸ்டோரியும் சரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ரவுடியா இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் சரி, உண்மையிலே காதல் காட்சிகள் 2 சீன்லயுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது போக இந்த படத்துல ஒரு பர்டிகுலரான ஒரு வில்லன் காட்டுறாங்க. வில்லன்னா அவருக்கு 2 விதமான கெட்டப் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்ல வந்து ஒரு கெட்டப், அந்த அப்பா அவர் கொல்றதுக்கு ஒரு கெட்டப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு கெட்டப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு நார்மலா பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு கெட்டப் தான். அது போக இந்த படத்துல ஒரு சின்ன சின்ன லேக்ல இருக்கு, நான் இல்லைன்னா சொல்லல. படம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு, பக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன லேக் இருக்கு, அது கண்டிப்பா இருக்குது. அதெல்லாம் கரெக்டா ஒரு ஸ்கிரிப்டா கட் பண்ணி ஒரு 1.25 மணி நேரத்துக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கூட கதை கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வச்ச மாதிரி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் வச்சிருந்திருக்கலாம் ஓரளவுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த படத்துல கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ஒரு டீமோட ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னும் கூட நீங்க கொஞ்சம் பெட்டரா படம் கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த படம் வந்து ஓடிடி தளத்திலேயே வெளியாயிருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. முழு பொறுப்பையும் அவரே எடுத்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அவருடைய உண்மையிலே அந்த முயற்சிக்காகவே அவர் நம்ம பாராட்டலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டெல்லி கணேஷ் சார் நடிக்க வச்சிருக்காரு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து பேசுறதே ஒரு டிஃப்ரெண்டா பேசுவாரு. அதுக்கு முன்னாடி அவர் நம்ம கிட்ட இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் நடிக்க வச்சது ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அது போக சாய் தீனா உண்மையிலேயே அந்த கேரக்டர், மாமா கேரக்டர் நல்லாவே சூப்பரா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது குறிப்பா அவரு வந்து தேடி வரும்போது அவர் கணவரை இழந்துருவாங்க. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சாய் தீனா அவங்கள தேடி போய் அவங்க வீட்டுல இருக்க சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல என்ன தேடி வந்தீங்கன்னா நான் எங்கேயாச்சும் விழுந்து செத்து போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆவேசமா புறப்பட்டு போற இடம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய தனிப்பட்ட ஒரு இடமா ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க தனியா. அந்த பாட்டு எங்க இருக்குன்னு தெரியாம கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காங்க. அதுவும் கூட ஓரளவுக்கு மின்காச்சு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாங் வருது. அப்புறம் இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே கரெக்டா தான் நடிச்சிருக்காங்க. குறிப்பா அந்த
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரக்கூடிய அந்த காதல் காட்சிகள் எல்லாம் அவ்வளவு ப்ராப்பரா செட் ஆயிருக்கு. அந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டா தான் அமையுது. இந்த படத்துல வந்து சின்ன சின்ன லேக் இருந்தா கூட நம்மளுக்கு வந்து படம் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு திருப்தி ஏற்படுத்துற அளவுக்கு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆஹா ஓஹோ அப்படின்னு பாராட்டுற அளவுக்கு படம் இல்லைன்னா கூட ரொம்ப ஒஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு படம் இல்லை, ஓகே அப்படிங்கிற ரகம் தான் இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா பொழுது போகலனா இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் மிடுக்கா இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா உண்மையில் இந்த படம் வேற லெவல் இருந்திருக்கும். இவங்க காட்சி அமைப்புகள் தான் எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு இதா ஒரு டல்னஸா தெரிகிற மாதிரி இருந்துச்சு, வேற மற்றபடி இல்லை. இந்த படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு படம். ஒரு டைம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.